ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. என் அன்பு குழந்தையே, உன் அப்பன் நான் உன்னுடன் இருக்கும்போது ஏன் அப்படி நடந்து விடுமோ இப்படி நடந்து விடுமோ என்று எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? வருவது வரட்டும் என்று உறுதியாக எப்பொழுதும் நிதானத்தோடு நம்பிக்கையோடு செயல்பட்டுப் பார். அப்பொழுது நீ மிகுந்த பலனை அடைவாய். ஒரு காரியத்தில் நீ ஏமாற்றமோ தோல்வியோ அடைந்தால் வருத்தப்படாதே. அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்படு. மீண்டும் மீண்டும் தோல்வி அடைந்தால் ஏன் எங்கு தவறு செய்கிறோம் என்று ஆராய்ந்து பார். தோல்வி அடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமல்ல. எனவே எதற்கும் வருந்தாதே. இந்த நிலை மாறி நீ விரும்பும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நீ இப்பொழுதெல்லாம் எனக்காக விளக்கேற்றிக் கொண்டிருக்கிறாயல்லவா? அந்த தீப ஒளியில் என் மனம் குளிர்ந்தது. அந்த ஜோதியில் உன் கர்ம வினைகளை நான் எரித்து கொண்டிருக்கிறேன். நீ எனக்காக ஏற்றிய தீபம் வீண் போகவில்லை. நீ ஏற்றிய தீப ஒளியில் உன் வாழ்வில் இருக்கும் இருள் நீங்கி வெளிச்சம் வரும். உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறை வினைகளும் இப்பொழுது இருக்கும் இந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் உன்னை கெட்டவராக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தீரும். அப்பொழுது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று மாயை விலகும். உன் நல்ல மனம் எல்லோருக்கும் அப்பொழுது புரிய வரும். உன்னை வெறுத்தவர்களும் உன்னை புறக்கணித்தவர்களும் தவறாக உன்னை சித்தரித்தவர்களும் உன்னிடம் வந்து மன்னிப்பு கூறுவர். உன்னை விட்டு விலகியவர்களும் கூடவே உன் தகுதி அறிந்து உன்னை தேடி வருவார்கள். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் நடக்கும் எதுவும் நீயாக விரும்பி நடப்பதில்லை. எல்லாம் இறைவனின் விருப்பம்தான். ஒருவர் உன் வாழ்க்கையில் வருவதற்கு காரணம் இறைவன் செய்த செயல்பாடுதான். அவர் வருவதை நினைத்து மகிழாதே, போவதை நினைத்து வருந்தாதே. அமைதியாக எல்லாவற்றையும் கடந்து செல். ஏனெனில் இந்த வாழ்க்கை எல்லாம் கடந்தே போகும், கடந்து கொண்டே செல்லும். இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை என்றபோது உன் கவலை மட்டும் உனக்கு எப்படி நிரந்தரமாகும்? எனவே துணிந்து செல். துணைக்கு உன் அப்பன் நான் இருக்கிறேன். ஓம் நம சிவாய.